திருவள்ளுவரே வந்து நன்னூலாரு எல்லாரும் வந்து எழுதினாலுமே கொஞ்சம் திணறக்கூடிய லெவலில் தான் கொஷின் வந்து இப்போ செட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு நம்ம எப்படி படித்தா பாஸ் ஆகலாம், எதை படித்தா பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். 5 அப்படின்னு இருக்கு ரைட்டா. 5 அப்படிங்கிறது 9ஆம் வகுப்புல தமிழ்ல இருக்கு. 5 இப்போ இது ஜெனரல் கான்செப்ட் படி என்ன, ஈல முடிஞ்சிருக்கு. ஈல முடிஞ்சா என்னது, வினையெச்சம். 5 நின்றான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நினைப்போம். ஆனால் அதுக்கு ஆன்சர் என்னது, பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 5 அப்படிங்கிறது என்னது, ஸோ அங்க வேற ஒரு மீனிங்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு ஸ்கூல் புக்ல தான் இருக்கும். அப்ப ஸ்கூல் புக்ல வந்து நீங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிறது எல்லாத்தையுமே தனித்தனியா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வெல்கம் டு சுபிக்ஷம் அகாடமி. குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கிறத ஒரு கைட்லைன் போட்டு உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பாஸ் ஆகுறது ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தமிழ் வந்து என்னது, 12ஆம் வகுப்பு வரைக்கும் தரவா படிச்சீங்கனாலே 90 மார்க் போட்டுடலாம். ப்ரிலிம் மெயின்ஸுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு 140 எடுத்தால் போதும். அப்போ ஜிகேல ஒரு 50 கொஷின் போட்டிங்கன்னா போதும். அதில் 25 கொஷின் உங்களுக்கு என்னது ஆப்டிடியூட் ரீசனிங் வந்துடும். அப்போ மீதி ஒரு 15 கொஷின் போட்டிங்கனாலே என்னது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது இருக்கும். அதனால அரசியலமைப்பு பாடத்தை மட்டும் படித்து பாஸ் ஆனது, நானும் அப்படி தான் பாஸ் ஆவேன். எல்லா டாப்பிக்கும் படிக்க மாட்டேன் ப்ரிலிம்ஸுக்கு. ஆனால் இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகுறது அப்படிங்கிறது தமிழ் ஒரு ரொம்ப ட்விஸ்டான ஒன்றா இருக்குது. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இலக்கணம்னா திருவள்ளுவரே வந்து நன்னூலாரு எல்லாரும் வந்து எழுதினாலுமே கொஞ்சம் திணறக்கூடிய லெவலில் தான் கொஷின் வந்து இப்போ செட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு நம்ம எப்படி படித்தா பாஸ் ஆகலாம், எதை படித்தா பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா இலக்கணங்களையும் பார்க்கணும். நீங்கள் வந்து இந்த சிலபஸ் படியே பார்க்கவே வேணாம். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா குரூப்பிங் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. குரூப்பிங்னா என்ன, ஸோ இப்போ பிரித்தெழுதுக அப்படின்னு இருக்குன்னா ஒரு 6ஆம் வகுப்புல ஒரு 4 பிரித்தெழுதுக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நோட்டு ஒன்று போட்டுக்கணும். ஒரு நோட்டு ஒன்று போட்டுக்கிட்டு பிரித்தெழுதுக அப்படின்னா பிரித்தெழுதுக ஃபுல்லாக அந்த பக்கத்தில் வந்துடணும். அதாவது ஒரு 10 பேப்பர் விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளப்பிங் பண்ணி படிக்கணும். நீங்கள் உடனே கேட்கலாம், இந்த மாதிரி கிளப்பிங் பண்ணி பெரிய பெரிய அகாடமி தான் எங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய மெட்டீரியல் வந்து அகாடமி கொடுக்காங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ஏதாட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே இந்த அகாடமியில் எனக்கு புக்கு கொடுத்துருக்காங்க, இதில் நான் படித்தேன் எனக்கு மார்க் கொடுங்கன்னு கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கும் அதுக்கு தான் உங்களுக்கு மார்க். அதனால நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இருந்து நீங்களே எடுத்து எழுதுங்க. எனக்கு எழுதுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யுங்க, யாராட்டும் வீடியோ போடுவாங்க. இப்போ நாம்லாம் என்ன செஞ்சுருக்கேன், ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா டேட்டாவையும் எடுத்து இம்பார்ட்டண்டான எல்லாமே தனித்தனியாக வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும், நீங்கள் துவக்க வேண்டாம். சரியா. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கணும், எல்லா இலக்கணங்களையும் நீங்கள் தரவாக என்ன செய்யணும், குரூப்பிங் பண்ணி வச்சு படிக்கணும். ஸோ ஸ்கூல் புக்கை தாண்டி வேற எதுவும் படிக்கணுமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேருக்கு தமிழ் கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மொட்டை மனப்பாடம் பண்ணுதாங்க. ஸோ மொட்டை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு வினைத்தொகை அப்படின்னு இருக்குன்னா அது ஏன் ஏன் இது வினைத்தொகைன்னு போடுதாங்க அப்படின்னு இருக்கு. சரியா. ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு இலக்கண குறிப்பு நான் சொல்லுதேன். சரியா. 5 அப்படின்னு இருக்கு ரைட்டா. 5 அப்படின்னு இருக்கு 9ஆம் வகுப்புல தமிழ்ல இருக்கு 5. இப்போ இது ஜெனரல் கான்செப்ட் படி என்ன, ஈல முடிஞ்சிருக்கு. ஈல முடிஞ்சா என்னது, வினையெச்சம். 5 நின்றான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நினைப்போம். ஆனால் அதுக்கு ஆன்சர் என்னது, பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 5 அப்படிங்கிறது என்னது, ஸோ அங்க வேற ஒரு மீனிங்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் புக்ல தான் இருக்கும். அப்போ ஸ்கூல் புக்ல இருந்து நீங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி தனித்தனியா இருக்குது எல்லாத்தையுமே தனித்தனியா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஜெனரல் கான்செப்ட் ஒரு விதமா படிக்கணும். மனப்பாடம் பண்ண பகுதியில இருந்து தனியா வித்தியாசமா இருக்க இது, அப்போ வித்தியாசமானது எல்லாத்தையும் என்ன செஞ்சணும், தனித்தனியா எடுத்து எழுதணும். இப்படி எழுதி வச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்னது, ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும், நம்மளால முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ். அதை விட்டுட்டு நீங்க சும்மா மொட்டையா மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வாரீங்க வாரீங்க. இப்போ 5 அப்படிங்கிறது என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்க படிக்கவே மாட்டீங்க. 5 பார்த்தோன்னே வினையச்சம் வந்து அடுத்த பேஜ் போயிருவீங்க. ஆனா அந்த இடத்துல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. காரணம் என்னது, ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுவோம். அதனால ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகாம ஒவ்வொரு டாபிக்லையும் நீங்க என்ன செய்யணும், முக்கியமான பகுதிகள் எல்லாமே எடுத்து எழுதணும். சரி, இப்போ எந்த பாட்டுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுதேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த இலக்கணம் 25 தான் நீங்க வந்து என்ன செய்யணும், மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல என்ன இருக்கு, பிரித்து எழுதுக இருக்கு. பிரித்து எழுதுக நீங்க படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். எப்படி அப்படின்னா, இந்த புணர்ச்சி விதிகள் உங்களுக்கு நல்லா தெரியணும். தெரிஞ்சதுனால என்னது, பிரித்து எழுதுதல் கண்டுபிடிக்கணும். ஸோ புணர்ச்சின்னா என்னது, ரெண்டு எண்ணம் சேருவதற்கு உள்ளது புணர்ச்சி விதிகள். அப்ப ரெண்டு எண்ணம் பிரிதலுக்கு அந்த புணர்ச்சி விதிகள் அப்ளை பண்ணி அது அந்த இதை சேர்க்க முடியுதான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னா நமக்கு என்ன வந்துடணும்,
தெரியணும். அப்போ இந்த புணர்ச்சி விதிகள் நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த பிரித்தெழுதுகளை கான்ஃபிடன்ஸா இருப்பாங்க. அப்போ 11th ஸ்கூல் புக் எடுத்து நீங்க இன்னைக்கே என்ன செய்யணும், படிக்க ஆரம்பிச்சிடணும் பிரித்தெழுதுகளுக்கு. அடுத்து சேர்த்தெழுதுதல் ஒரு பிரச்சனை கிடையாது. மேஜரா இந்த சந்திப்பிழை இருக்கு பாத்தீங்களா, இந்த சந்திப்பிழையை தான் நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மெயினா என்னன்னா இந்த இணை எழுத்து அறிதல், ரைட்டா? ஸோ எப்படி காட்டுறாங்க இணை எழுத்துக்கள், இதை படிச்சுக்கணும். அடுத்து பாருங்க, எழுத்து சொல்லு பொருள் அப்படிங்கிற இதுல கொடுத்துருக்காங்க. இங்க எழுத்தான், எழுத்து முடிஞ்சிருச்சு. அடுத்து சொல்லு. சொல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா போட்டுருவீங்க. வேர்ச்சொல் கண்டுபிடிக்க, எதிர்ச்சொல் கண்டுபிடிக்க, வினைச்சொல் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க படிக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே வந்துடணும். கீழே வந்துட்டு இந்த மொழிபெயர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின் வருதுன்னு கேட்டீங்கன்னா 10 + 5 15 கொஸ்டின் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் தான் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அப்ப என்ன செய்யணும் நீங்க, இந்த வட்டம் குரூப் 4 கொஸ்டின்லாம் பார்த்து நான் ஆடி போயிட்டேன். அட்வான்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்டிருந்தான். அட்வான்ஸ்னா என்னது, கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு நமக்கு ஜென்ரலா தெரியும். ஆனா ஜாகிரபியில் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா ஜாகிரபி புக்கு எல்லா புக்குமே எடுத்துடணும். ஹிஸ்டரி புக்கு எல்லா புக்கையும் எடுத்துட்டு அதுல இங்கிலீஷ் டு தமிழ் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வெப்பம்னா டெம்பரேச்சர்னு இருக்கும். அப்போ டெம்பரேச்சர்னா வெப்பம் அப்படின்னு நீங்க எழுதி வச்சு படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா தான் அந்த 15 அடிக்க முடியும். இல்லைன்னா அது இம்பார்ட்டன், அது வந்து நடக்காத காரியமா ஆயிரும். அப்போ 25, இது ஒரு 15, 40. சரியா? உங்க இங்கிலீஷ் வேர்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். மிஞ்சி போயிட்டா ஒரு 1000 வேர்டு வந்து இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 50 வேர்டு எழுதுனீங்கன்னா ஒரு 20 நாள்ல தூரம் முடிச்சு போட்டுடலாம். சரியா? படிச்சு படிச்சு ரிவிஷன் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போயிடும். நீங்க அப்படி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் வெற்றி வந்து உங்களுக்கு கைக்கு வரும். அப்போ 40 கொஸ்டின் ஓவர். ஸோ அடுத்து இந்த 15 கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி டிஎன்பிசி படிச்சு எல்லாருமே ஒரு 10 ஆண்டு போட்டுருவாங்க. ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த வட்டம்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த 10 ஒரு 8 கொஸ்டின் பார்த்தோன்னே அடிக்க மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து என்னது, இந்த 15ல இருந்து ஒரு 10 ஆட்டம் நமக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிடும். அப்போ 50 கொஸ்டின் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 15 தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏகப்பட்ட பேர் என்ன செய்தோம், இதுல தான் நம்ம என்ன செய்யறோம், மிஸ்டேக் பண்றோம். ஸோ இதுல ஒரு 3 கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தா, ஒரு பேராவில இருந்து கொடுத்துருந்தான். அந்த 3 கொஸ்டின் எல்லாரும் லட்டு கணக்கு ஆன்சர் கொடுத்துருப்போம். மீதி இருக்கக்கூடிய அந்த 12 கொஸ்டினுமே என்ன செய்யணும், நீங்க நல்லா படிச்சுக்கணும். பாருங்க, இந்த மரபு தொடர்லாம் வச்சு செய்தாங்க இப்ப நம்மள. அப்போ மரபு தொடர் பத்தி நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணணும். என்னென்னலாம் மரபு தொடர்ல வருது. அப்ப அதுக்கு நீங்க என்ன, அவுட் ஆஃப் புக் போய் தான் ஆகணும் மரபு தொடரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா புக்ல லிமிட்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா புக்கை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய புக்கெல்லாம் எடுத்து அதுல கண்டிப்பா இந்த மரபு சொற்கள்னு இருக்கும். அப்ப அதெல்லாம் என்ன செய்யணும், நீங்க படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 15 நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்போ 15 ஃபோக்கஸ் பண்ணோம்னா இது ஒரு 10 60 கொஸ்டின் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் எழுதும் திறன். இந்த எழுதும் திறன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எழுதும் திறன்ல பாருங்க, இந்த புள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்க படிக்கணும். நம்ம இனிமேல் வந்து என்ன செய்ய போறோம்னா, டெய்லி ஒவ்வொரு வீடியோ வந்து என்ன செய்ய போறோம், இது ரெடிட்டராக கொடுக்க போறோம். ஸோ எனக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுங்கிறத விட எனக்கு டைம் இல்லை. அதனால என்னால் சரியாக வீடியோ கொடுக்க முடியலன்னா கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 15க்கு வரணும். கடைசி தான் இந்த 15க்கு வரணும். அதுக்கிடையில வந்துடக்கூடாது. சரியா? ஸோ இப்படி படிச்சிங்கன்னா தமிழில் ஒரு 70 கொஸ்டின் இடத்துல போட்டுடலாம். 70 போட்டுட்டீங்கன்னா இந்த 25க்கு 25 நீங்கள் அடிச்சே ஆகணுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த 25க்கு 25 அடிக்கணும். தமிழில் ஒரு 70 அடிக்கணும். ஸோ 95 ஆச்சு. மீதி இருக்கக்கூடிய ஒரு 40 கொஸ்டின் எங்கேருந்து போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பு. அரசியலமைப்பில் ஆல்ரெடி நம்ம மெயின்ஸுக்கும் சேர்த்து தான் படிக்கிறோம். 15க்கு 15 அடிச்சே ஆகணும். சரியா? 15க்கு 15 அடிக்கணும். அதுக்கப்புறம் வரலாறு. வரலாறை பொறுத்த வரைக்கும் மேஜரான டாபிக் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ இதெல்லாம் இதில் ஐஎன்எம்ஏ உள்ளே இணைச்சிட்டான். ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்கு என்னதான் இருக்குது பாருங்கள். ஸோ சிந்து சமய நாகரிகம் இருக்குது, குப்த பேரரசு, டெல்லி சுல்தான் இருக்குது, முகலாயர்கள் இருக்காங்க, மராத்தியர்கள் இருக்காங்க, விஜயநகர பேரரசு, பாமணி பேரரசு, இவ்வளோதான் தென்னிந்திய வரலாறு, தேசிய மரபுராட்சி, இவ்வளோதான் வந்து என்னது இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஹிஸ்ட்ரியில், இவ்வளோ டாப்பிக்கில். இப்போ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டையும் கிளப் பண்ணிவிட்டு அதிலேயே 10 தான் கேட்பேன் அப்படிங்க. அப்போ இந்த டாபிக் வந்து ஒரு பெரிய டாபிக், உங்களுக்கு சிலபஸ் சின்னதாக தெரியலாம், பெரிய டாபிக். அப்போ இதை 3ஆவதாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம போகக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டங்கள். இந்த பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை படிக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு யூனிட் 8 யூனிட் 9 சொல்லுவாங்களா, அது ரெண்டும் சேர்த்து 20 கொஸ்டின். ஸோ இந்த 3ஐயுமே நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். வேற எதுக்குமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4 அண்டு யூனிட் 3. இந்த 3ஐயுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சயின்ஸு தொடவே வேண்டாம். அதுக்கப்புறம் ஜியாகிரபி தொடவே வேண்டாம். சரியா? நான் ஏன் சொல்லுதேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜியாகிரபியில் 5 கொஸ்டின் தான். நீங்கள் இந்த 5 கொஸ்டினுக்காக
ரொம்ப நேரம் கடந்து இது பண்ணணும். அதனால இது ரெண்டையும் தொற்றவே கூடாது. இது ரெண்டையும் தொற்றக்கூடாது. ரெட்டில் போட்டுருந்தேன். ஸோ இது ரெண்டையும் தொற்றக்கூடாது. என்ன செய்யணும்? இந்த 3ஐயும் தான் நீங்கள் படிக்கணும். படிச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணது ஒரு மேட்ரு இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் ப்ரிலிம்ஸ் எழுதி கண்டிப்பாக பாஸ் பண்ணி காமிப்போம் அப்படிங்கிற ஒரு சபதம் எடுத்து படிக்க ஆரம்பிப்போம். வாங்க. நன்றி. வணக்கம்.